நம்ம உடம்புல 7 சக்ராஸ் இருக்குங்க. அதாவது எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 எனர்ஜி சென்டர்ஸ நம்ம ஆக்டிவேட் பண்றதுனால நம்மளோட உடல், மனம் மற்றும் உணர்வுகள் இது எல்லாமே சமநிலைப்படுது அப்படின்னு நம்ம பாரம்பரிய யோக முறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல எந்த ரீசனுமே இல்லாம ரொம்ப பயப்படுறீங்களா? ஃபியூச்சர் பத்தி ஓவர் திங்க் பண்றீங்களா? இல்ல நம்ம ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கா? இது ரூட் சக்ராவோட இம்பேலன்ஸா இருக்கலாம். ரூட் சக்ராவை நீங்க ஆக்டிவேட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு கிரவுண்டிங் ஃபீல் கிடைக்கும். சோ அது உங்களுக்கு சேஃப்டியையும் கான்ஃபிடன்ஸையும் அதிகப்படுத்தும். வீட்ல எல்லாருமே இருந்தாலும் சில நேரங்கள்ல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றீங்களா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதா? நீங்க சாக்ரல் சக்ராவை ஆக்டிவேட் பண்றதுனால உங்க எமோஷன்ஸ்ல பேலன்ஸ் கிடைக்கும். உங்க லைஃப்ல சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நீங்க மீட்டிங்ல பேச ரொம்ப பயப்படுறீங்களா? எல்லாருமே அவங்கவங்களோட ஒப்பீனியன் சொல்லும்போது நீங்க மட்டும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்களா? உங்களுக்குள்ள நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கா? நீங்க உங்க சோலார் பிளெக்ஸஸ் சக்ராவ ஆக்டிவேட் பண்றதுனால உங்க செல்ஃப் கான்பிடென்ட்டும் வில் பவரும் இம்ப்ரூவ் ஆகும். யாராவது சொன்ன வார்த்தை உங்க மனசுக்குள்ளேயே இருக்கா? அத மறக்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? அவங்களையும் மன்னிக்க முடியலையா? இவ்வளவு லவ் கொடுத்தும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? நீங்க ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் பண்றதுனால உங்க எமோஷன்ஸ அது ஹீல் பண்ணி உங்க செல்ஃப் லெவ இம்ப்ரூவ் பண்ண அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்களோட ஃபீலிங்ஸ வெளியே சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நான் சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? அப்போ நீங்க த்ரோட் சக்ரா மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்க மைண்டால எதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியலையா? ஒரு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி வேற எதையோ ஒண்ண யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒண்ண படிச்சா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கலையா? நீங்க தாடி சக்ராவை ஆக்டிவேட் பண்றதுனால உங்க ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆக அது ஹெல்ப் பண்ணும். எல்லா கடமைகளையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனாலும் மனசுல ஒரு அமைதி இல்ல. ஏதோ ஒரு எம்ப்டி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்க க்ரௌன் சக்ராவை ஆக்டிவேட் பண்ணும்போது அது உங்க இன்னர் பீஸ்க்கும் டீப் ரிலாக்ஸேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்க லைஃப்ல இந்த மாதிரியான ஃபீல் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க 7 சக்ராஸையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணி பாருங்க. இந்த சக்ரா மெடிடேஷனை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபுல் கைடட் மெடிடேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான மீ டைமை ஒதுக்குங்க.